இந்திய வெளியுறவு கொள்கையை அமெரிக்கா தீர்மானிக்கிறதை பார்க்கும்போது அண்டை நாடுகளோடு இந்தியாவிற்கு சிறப்பான வெளியுறவு கொள்கை இருப்பதாக தெரியவில்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, மண்டல தலைவர் மகேஸ்வரி, அறங்காவலர் குழு தலைவர் செல்லையா ஆகியோர் பொதுமக்களோடு அமர்ந்து விருந்து உண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு, யுஜிசி மானிய குழு நலிந்த பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான நிதியை வழங்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என என்றார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அரசுக்கு எதிரான ஆளுநரின் நடவடிக்கைகளை மத்திய அரசு ரசிக்கிறது என தெரிவித்தார். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்குன்னா ட்ரம்ப் மூலம் தான் நம்ம தெரிய வேண்டியிருக்கு. அவர் தான் சொல்றாரு, நீங்க ரஷ்யாவில் என்ன வாங்குதிய, அதனால வரியை கூட்டுறேன், நீங்க வெனிசுலாவில் போய் வாங்குங்க, ஈரானில் வாங்காதுங்க, நீங்க வெனிசுலாவில் வாங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா நான் உங்களை விட்டுருவேன், அப்படி தானே பண்றாங்க. அப்போ எவ்வளோ அவமானம் இந்தியாவுக்கு இது. நம்ம கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை? பஞ்சசீல கொள்கை, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை. இந்தியர்கள், இந்திய பிரதமர் போனால் அவ்வளவு மரியாதை நமக்கு. இப்போ நான் பல நாடுகளுக்கு போனாங்கிறது மட்டும் உண்மை. ஆனால் வெளிநாடுகளில் நம்முடைய மரியாதையை பாருங்கள். பக்கத்தில் ஸ்லோன் நம்ம மீனவர்களை தினமும் பிடிச்சி போகிறாங்க, நம்மளால் கேட்க முடியலையே. சுற்றி இருக்க நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. என்ன சொன்னால் நேபாள் நம்முடைய ட்ரீட்டி, அவங்களுக்கு இராணுவம் பாதுகாப்பெல்லாம் நம்ம தான், அவங்களே நம்ம கூட இல்லையே. அப்போ எந்த அளவுக்கு இதுகளெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாங்களும் வெளிநாடுகளுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாரத பிரதமருக்கு வர்றதுக்கு வெளியுறவுத்துறை எந்த கண்ட்ரிக்கு போகிறாங்களோ அங்கே நம்ம இந்தியர்களெல்லாம் மொபிலைஸ் பண்ணி இந்தியாவுடைய நாட்டிய கலைகள் இவங்களெல்லாம் அவர் ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அதை பார்க்கறதுக்கு பண்ணணும். அங்கே என்ன நடந்துங்கிறது தெரியல. ஒரு நாட்டோட சேர்ந்தால் அந்த நாட்டுடைய நம்ம மக்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும்னா. இப்போ எதுக்கு ஐரோப்பா ஒப்பந்தம் அன்னைக்கு தடையில்லா வர்த்தகம் போட்டாங்க? இங்கே பாதிக்கப்படுறது யாரெல்லாம்? ஜவுளி, அது ஆயத்த ஆடைகள், காலணி, தோல், நம்முடைய மீன், கடற்கரையில் நம்ம தூத்துக்குடியில் மீன், எலக்ட்ரானிக் பொருட்கள், இது எல்லாம் தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக அந்த இது பாதிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வெளியுறவு கொள்கையினால் இவ்வளவு பாதிப்பு. அதனால் இதெல்லாம் மக்கள் எல்லாருக்கும் இப்போ தெரியுது. ஏன்னா ஒரு எஜுகேட்டடு ஸ்டேட் இது, எல்லாருக்கும் தெரியும். நன்றி.